அன்பு இருக்கே, அன்பை ரொம்ப தெளிவாக இவங்க சொல்லிட்டாங்க. இந்த கட்சி குற்றம் சொல்லும்போது நானே முதல்ல சொன்னேன், அன்பு பாமரத்தனமாக போயிடும், அறிவில்லாத அன்பு பாமரத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் அறிவில்லாத அன்பு ஒன்றும் பயனில்லைன்னு சொல்லிட்டாங்க இவங்க, ரொம்ப தெளிவாக அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்க என்ன கருதுறாங்க, அன்பில்லாத அறிவு அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இதை ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி பார்ப்போம். அறிவு என்பது மூளையின் விளைச்சல். எங்கிருந்து விளையுது? அறிவு மூளையின் விளைச்சல். அன்பு உள்ளத்தின் விளைச்சல். உள்ள எங்கன்னு இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப பெரியவங்க இதயத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அறிஞர்கிட்ட போய் கேட்டோம்னா என்ன சொல்றாங்க, இல்லைங்க இதயத்தில் அங்கே பூரா ரத்த ஓட்டம் தான் இருக்கு, அங்கே இல்லை, மூளையில் எங்கனையோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை நமக்கு. அப்படின்னா அன்பு முதல் தொடக்கத்திலே எங்கே போய் நிற்குது? கடவுளுக்கு சமமாக நிற்குது. அறிவை நம்ம இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சிடறோம், அன்பை அதன் இருக்கும் இடம் கண்டுபிடிக்க முடியல. முதல் கட்டம். அன்பு பேதமை தான். அம்மாவுடைய அன்பு இருக்கு பாருங்க, நம்மளை தூக்கு கொஞ்சிடா ராஜா, என்னையெல்லாம் எங்கள் அம்மா என் ராஜான்னு கும்பிட்டுருக்கோம். ஆனால் சுக்கூட்டே சொல்லும் கருவாப்பே அப்படின்னும். ஆனால் பக்கத்து வீட்டுக்கார பாட்டி வந்து என்னைய கருவாப்பையிலேன்னு சொன்னால் கொன்று விடும், எங்கள் அம்மா கொன்று விடும். அந்த கருவாப்பையிலேன்னு சொல்லும்போது அவள் கொஞ்சம் இருக்கா, அவளுடைய உள்ளமும் உயிரும் அப்படியே உருகி போயிருக்கு. உள்ளன்புன்னு சொன்னா பார்த்தீங்களா, அந்த உள்ளத்திலிருந்து அறிவு ஊற்றெடுத்து அப்படியே கொதிக்குது. நம்ம கொஞ்சிடா, அந்த அளவுக்கு கொஞ்சிடா. இல்லை விட்டுருவோங்க, அம்மா விட்டுருங்க, காதலன் தான் கொஞ்சிடான். சும்மாவா கொஞ்சமாக கொஞ்சுவான்? கிறுக்கு பைய அவன், ஒரு கிறுக்கு. அந்த கிறுக்கில் அவன் பாட்டுக்கு அள்ளி விடுறான். இப்போ அந்த பொண்ணுக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவன் என்ன முட்டா பண்ணாவா? அவன் தெரியும், இந்த கிறுக்கு பைய கண்ட நேரம் வளர்றான். சரிதான், இதுவும் இருக்கணும், இந்த நாடகமும் இருக்கணும், அவ்வளோதான். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் கொஞ்சம் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை இனிக்குமா? இல்லை இல்லை. அப்படின்னா அன்பு என்பது பேதமையானது தான், அது தவிர்க்க முடியாது. சரி, அறிவு, அந்த அறிவை அவங்களே சொல்றாங்க, யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரி, இப்போ அடகு வைக்க சொல்லியிருக்கிறான் வீட்டுக்காரி, ஒரு நகையை வீட்டுக்காரங்கிட்ட அடகு வைக்க சொல்லியிருக்கிறான். இவன் அடகு வச்சுட்டு வரணும். அடகு வச்சுட்டு வந்தவன் என்ன சொல்லிவிட்டான், அந்த ரசீதை கொடுக்கல, ரசீதை அப்புறம் கொடுக்குறோம்னு இருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிவிட்டான். புத்திசாலியாக இருந்தால் அவள் பெண்ணு கேட்பா, உடனடியாக போய் ரசீதை வாங்கிட்டு வா. இப்போ அந்த அன்புக்கு அங்கே இடம் இல்லை, ரசீதை உடனே வாங்கிட்டு வா. அவன் இப்போ நைஸாக சொல்கிறான், இல்லைம்மா அந்த ரசீது போடுறவன் இருக்கான் பாரு, அவன் வந்து காய்ச்சலில் போயிட்டானா, ஆள் போட முடியலையா, நோட்டில் குறித்து வச்சுருக்காங்க, நீ என்ன நம்ப மாட்டியா அப்படின்றான். அவன் அறிவாளியாக பேசுறதாக அவன் நினைக்கிறான். அவன் என்ன செய்கிறா, 1000 இருக்கட்டும், அவன் குறித்து வச்சிருக்கிறது சரியா, உனக்கு ஏதாவது கொடுத்துருக்கானா, குறித்து கொடுத்துருக்கானா, நாளைக்கு நீ போய் கேட்குற போது இது ஓ நகை இல்லைன்னு சொல்லிட்டானா என்ன செய்வ? குறித்து கொடுத்துருக்கானா, போய் வாங்கிட்டு வா. இல்லைம்மா
நாளைக்கு வேணால் வாங்கிட்டு வர்றோம்மா, அந்த சோழியை வச்சுக்கிடாத. நாளைக்குன்னு போனோம்னா காரியம் நீண்டு போயிடும். உடனடியாக போ, காசை கொண்டு போய் இல்லைன்னா கொடுத்துட்டு நகையவாது வாங்கிட்டு வா. இதுதான் அறிவு. அன்பு தான் சொல்லியிருக்கணும். இவன் அவர்லாம் தப்பாக சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் அது அன்பு இல்லை. ஓகே, அது எனக்கு தெரியும், நீங்கள் என்ன வாங்கி அங்கே எங்கேனா குடிச்சிட்டு வந்திருப்ப. முடியாது, போய் மாற்றிட்டு வா அப்படின்னு சொன்னான்னா அது அறிவு. அறிவு கேட்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேனே, அறிவு என்பது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம இப்படி வச்சு பார்ப்போம். அறிவு என்பது இறைவனை தேடுவது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமயங்களில் சித்தாந்தம்னு சொல்லுவாங்க. சைவ சமயத்தை சொல்லும்போது சைவ சித்தாந்தம். நாங்கள் சித்தம்னா என்ன? சித்தம் என்பது அறிவு தான். உள்ளம்னு சொல்லுவாங்க. உள்ளம்னு சொல்லுவாங்க சித்தத்தை. உள்ளத்தால் தேடுவது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அறிவால் தேடுவது தான். வடக்கே இருந்தவங்க என்ன செஞ்சாங்க? வேதாந்தம்னு சொன்னாங்க. வித்து என்பது அடிப்படை. வித்துனா அறிவுன்னு அர்த்தம். அப்ப அறிவால் தேடுவது வேதாந்தம், சித்தத்தால் தேடுவது சித்தாந்தம். ரெண்டு என்ன செய்யுது? இறைவனை தேடுது. கண்டுபிடிச்சிருச்சா? இதுவரை கண்டுபிடிச்சிருச்சா? இறைவனை கண்டுபிடிக்க முடியல. அது அந்த ஆக்கள் முடிஞ்சுக்கிடுச்சு. சித்தாந்த வேதாந்தம் என்ன செஞ்சிச்சு? ஒரு கட்டத்துக்கு போன உடனே மூணா பிரிஞ்சிச்சு. ஏன்னா அறிவு எப்போதும் புதுசு புதுசா சொல்லும். அது என்ன செஞ்சிச்சு? டக்குன்னு ஒரு பிரிவு பிரிஞ்சு அது ஞானத்தில் வித்தியாசமான சிந்தனை கொண்டாந்துச்சு. ஆமாம், வேதாந்த சித்தாந்தம் ரெண்டு போனற்பாடு ஞானத்தையே பங்கு போட ஆரம்பிச்சு, கூறு போட ஆரம்பிச்சிச்சு. அவன் என்ன செஞ்சான்னா வைஷ்ணவம் அப்படின்னா இல்லை, சைவம். ஒருத்தர் சைவம்னாங்க, இன்னொருத்தர் வைஷ்ணவம்னாரு. சைவத்திலையும் கண்டுபிடிக்க முடியல, வைஷ்ணவத்திலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ இங்கிட்டு வாங்க, கிறிஸ்தவத்துக்கு போங்க. கிறிஸ்தவத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன செஞ்சாங்க? கத்தாலிசிசம் தான் கடவுளை கண்டுபிடிச்சிட்டதுன்னு அவங்க சொன்னாங்க. நம்ம இங்கே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? ப்ராட்டஸ்டன்ட் தான் கடவுளை கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம். ப்ராட்டஸ்டன்ட் சொல்லிருச்சுன்னு வச்சுக்கோங்க, பெந்தேகோஸ்துக்காரங்க ஒத்துக்கிடுவாங்களா? பெந்தேகோஸ்துல இந்தியன் பெந்தேகோஸ்து சொல்றத இன்னொரு பெந்தேகோஸ்து இருக்கு, சிலான் பெந்தேகோஸ்து, அது ஒத்துக்கிடுமா? நீ ஒன்று சொல்லுவதை இன்னொன்று ஒத்துக்கொள்ளாது. நீங்க விட்டுருவோம், அதை விட்டுருவோமையா. சுதந்திரம் பிறந்த பிற்பாடு அன்னைக்கு இருந்த கட்சிகள் ஒரு 5-6 கட்சி 10 கட்சி கூட இருக்கல. இன்னைக்கு எத்தனை கட்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரியா கேட்கலையா? சரி, சரி, நான் இதை சொன்னேனே வேதாந்தத்தை. அது என்ன செஞ்சிச்சு? அத்வைதம்னு பிரிஞ்சிச்சு. முதல்ல கடவுளை இரண்டற்றது அப்படின்னு சொல்லிச்சு. இல்லை இல்லை, இரண்டு தான் கடவுள், அவர் வேற நம்ம வேற, துவைதம்னுச்சு. அத்வைதம், அப்புறம் துவைதம், அப்புறம் என்ன செஞ்சு? விசிஷ்டாத்வைதம். அது ஒரு சிறப்பான துவைதம். அது ரெண்டு தான், ஆனால் அது ஒரு சிறப்பான துவைதம். அப்படின்னா என்ன செய்யும்? எப்போதுமே அறிவுங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு நோக்கமே என்ன? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கேட்டுக்கிட்டே இருக்கும், ஓயாத கேட்கும். சயின்ஸில் என்ன ஆச்சு? முன்னே கண்டுபிடித்த சயின்ஸ் இருக்கே, அது முடிந்த முடிவு அல்ல,
உன்னை கண்டுபிடிச்சு சொல்லுது. இப்போதைக்கு இது உண்மை. இப்போ நீங்கள் உலகம் எப்படி தோன்றுச்சுன்னு கேட்டால் கடைசியாக என்ன கொண்டு வந்து நிறுத்துறான்? பிக் பேங் தியரியை நிறுத்துறாங்க. அது முடிந்த முடிவா? இல்லை இல்லை. அப்படின்னா அறிவு என்பது தேடிக்கொண்டே இருக்கும், அது ஓடிக்கொண்டே இருக்கும், அது நிலையானது அல்ல. ஆனால் அது முடிந்த முடிவும் அல்ல. தேடுகிற போதே அதுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னா காரறிவு இருக்கு. இவர் ஒரு நல்லது சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ராஜாராம் மிகச்சிறந்த ஒரு ஞான கருத்தை சொல்லியிருக்கிறார். நான் இப்படி பார்க்குறேன், இந்த ஆளுக்கு வயசு குறைச்சல், ரொம்ப பெருசாக சொல்லிடுவாரோ, அவர் அவ்வளோ பெரிய ஆளா, நம்ம இதில் ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவ்வளவு சரியில்லை. ஏன் சரியில்லை? இப்போ நம்ம சொல்கிறாங்களே சிலர், இது இவங்க வந்து சரியில்லைன்னு. சரியில்லைன்னா எதுக்குல சரியில்லைங்க? சரியில்லை, சரியில்லைன்னு ஒன்று சொல்லலாம், தப்பு இல்லை, நம்ம சொல்ல உரிமை இருக்கே. நம்ம ஓட்டு போடுறோம், நம்ம வாழ்கிறோம். ஒன்றை சரியில்லை என்று சொன்னால் அது ஏன் சரியில்லைன்னு சொல்லணும்ல. இன்ன காரணத்தினால, இன்னென்ன காரணங்களால இது சரியில்லை, இது கெட்டது அப்படி சொல்லணும்ல. சயின்ஸ் அப்படித்தானே சொல்லுது, ஒவ்வொன்றா சொல்லுது. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 வரிசையாக சொல்லி இந்த ஏதுக்களால் இது சரியில்லை முடிக்கணும். ஆனால் அப்படி இல்லை. சும்மா நாச்சுக்கு போயிட்டு பொத்தாம் பொசுக்கா சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த முடிந்த முடிவு முடிவாகாது. ஆனால் அறிவை பொறுத்த மட்டும் இப்படி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கு ஓய்வு கிடையாது. ஏன்னா இறைவனை தேடுகிறவன் இன்னும் இதுவரை தேடினாலும் கண்டுபிடிச்சிருக்காங்களா? யாராவது சொல்லுங்க சாமி. இல்லைங்க நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிக்கலை, நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. நெருங்கிக்கிட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ தொலைவில் அது சொல்ல முடியாது. நெருங்கிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இவரை விட அவர், அவரை விட இவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அப்படின்னா அறிவு என்பது ஒரு எல்லை கடந்தது ஒன்று. ரெண்டாவது, அதில் என்ன செய்யும்னா கார அறிவுன்னு அறாவது, கருத்த அறிவு. திருவள்ளுவர் சொல்றாரு, கார் அறிவுன்னு ஒரு அறிவு இருக்கு. அது மட்டும் இல்லை, புல்லறிவு, ரொம்ப அற்பமான அறிவுன்னு ஒரு அறிவு இருக்கு. அது என்ன செய்யும்? போகும்போதே அப்படியே, இப்போ நீங்கள் நம்ம அலுவலகங்கள்லாம் சம்பளம் வாங்கிக்கிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. இந்த வேலைக்கு இவ்வளவு சம்பளம் போதும் அப்படின்னு சொல்லி அரசு அலுவலகங்களில் வேலைக்கு போயிருக்காங்க. நம்ம அலுவலகங்களில் லஞ்சம் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க ஐயா. நீங்கள் எந்த அலுவலகத்துக்குள்ளேயாவது, இன்னைக்குன்னு இல்லை, இன்னைக்குன்னு நான் சொல்ல வரல, நேற்றும் சரி, நீ வரப்போகிற நாளைக்கும் சரி, எந்த அலுவலகத்துலேயும் போய் நீங்கள் ஒரு பதவியில் போய் உட்கார்ந்துருவீங்க. பதவியில் போய் உட்கார்றது வரைக்கும் சொக்க தங்கமாக இருக்கான். ஒரு பதவியில் போய் உட்கார்றது வரைக்கும் மனிதன் ரொம்ப நல்லவனாக இருக்கான். பதவிக்கு போன உடனேயே அவனுடைய கையும் மனமும் சுத்தம் இல்லாமல் போகுது. அதை தீர்க்க முடியுதா? தீர்க்க முடியல. அவன் சொன்னான், கையிலிருந்து கைக்கு மாறும் பணமே உன்னை கண்டறியவே முடியாதானா. வானத்தில் போகக்கூடிய பறவைகளுடைய வழியை கண்டுபிடிச்சிடலாம், நீரில் நெளிஞ்சு போகக்கூடிய மீனுடைய வழியை கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒருத்தன் கையிலிருந்து 100 கைக்கு மாறுகிற பணம் இருக்கு, அதை ஒருவராலையும் கண்டறிய முடியாது. மகாபாரதத்தில் லஞ்சம் இருக்குது. யோவான் ஸ்நானகன் இருக்காரு, அவர் காலத்தில் லஞ்சம் இருக்குது. அவர் சொல்றாரு, அவங்க கேட்குறாங்க, போர்ச்சவர்கள் போய் நாங்கள் இறைவனை பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறப்போ, உங்களுக்கு கொடுக்குற சம்பளமே போதும்னு இருங்கடா, கையை அங்கனங்கன்னு நீட்டாதீங்கடா என்றார். அப்படின்னா கற்றவன் எப்போதுமே கற்றபடி நிற்கலை, தவறாக நடந்துக்கிட்டு இருக்கான். அறிவு என்பது காரறிவு, புல்லறிவு. இதனால் பழைச்சிடலாம், இதனால் பழைச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனால்
அன்பு இருக்கு பாருங்க. இப்போ இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வைஷ்ணவத்தில் ஒரு தேரி உண்டு. வைஷ்ணவத்தில் தசாவதாரம்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10 அவதாரம். அது என்ன, பூலோகத்தில் பாவம் நிறைஞ்சு போச்சு, அக்கிரமம் நிறைஞ்சிருச்சு. கடவுள் என்ன செய்கிறாரு? அவதாரம் எடுத்து வர்றாரு. வந்து இந்த பாவத்தை பூரா போக்கிடுறாரு. போக்கிட்டு சரிடா நல்லா இருங்கடா அப்படின்னு போயிட்டார். போனால் அவர் போகவும் அப்படியா போங்க நாங்கள் எங்கள் தொழிலை பார்க்குறோம் அப்படின்னு அடுத்த ஆரம்பிச்சிடுறான். இப்போ எத்தனை தசாவதாரம் எடுத்திருக்காரு? இது வரைக்கும் 9 அவதாரம் எடுத்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 9 தடவை அவர் வந்திருக்காரு, இந்த பூமியை திருத்திருக்காரு, நம்மளை நல்லவனை ஆக்கி வச்சுட்டு போயிருக்காரு. அவர் அங்கிட்டு போக நம்ம இங்கே கதையை நடத்த. ஆனால் ஒரு கேள்வி, இப்பொழுது சொல்ல போயிட்டு வந்த ஒரு பாடம் திரும்ப திரும்ப கடவுள் வர்றாரு, என்ன காரணம்? அதுக்கு அறிவு காரணமா, அன்பு காரணமா? ஒரு கேள்வியை கேளுங்க. இந்த கேள்விக்கு ஒரு அறிஞன் பதில் சொன்னான். நான் சொல்லக்கூடாது, இதுக்கு ஒரு அறிஞன் சொன்னா, ஒரு செயின்ட் பவுல் அப்படின்ற ஒரு அப்போஸ்தலன், அவர் சொல்றாரு, இந்த அறிவுக்கு நான் சொல்றது சரியா இருக்காது இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இறைவாக்கு உரைக்கும் வரம் அழிந்து போகும். வரக்கூடிய நாளைக்கு என்ன வரப்போகுது, நீ என்னென்ன செய்யலாம் அப்படின்றத இப்போ புறம் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க இல்லையா, அது அழிஞ்சு போகும். அறிவும் அழிந்து போகும். அறிவு என்பது அழிந்து போகும். ஆனால் அன்பு ஒரு நாளும் அழியாது. யோசித்து பாருங்க. ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, கடவுளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, தாயுமான சுவாமிகள் ஒரு பாட்டில் சொன்னார், இறைவனை பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ரொம்ப அறிவாளியாக இருக்கேன்னு பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய அறிவாளி, கூர்த்த மதியினன். இந்த கூர்த்த மதியெல்லாம் கொள்ளை கொடுத்து அவன் கையில் கால் முன்னாடி போய் சரண்டர் ஆக்கிடணும். கொண்டாத்தையும் அறிவையும் கொண்டு போய் முன்னாடி போட்டுட்டு, நான் ஒன்றும் இல்லை சாமி, ஏதாவது எனக்குள் இருக்குமானால் அது நீ கொடுத்தது, நான் ஒன்றுமில்லை, நான் பேதை என்று சொல்லி ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையின் முன்னரே சரண்டர் ஆகிறாளோ, ஒரு பிள்ளை எப்படி தன்னுடைய தாயின் மடியிலே போய் படுத்துக் கொள்கிறதோ, அதுபோல இறைவனுக்கு முன்னரே நாம் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை இழந்து அன்பு வயப்படுகிற காரியம் இருக்கு பாருங்க. அந்த அன்பில் தான் இறைவனே இருக்கிறார் என்று சொன்னால், பெரியோர்களே, திருவள்ளுவர் எதை பெரிதாக கருதி இருக்கிறார்? ஏன்னா அன்பு உண்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அறிவாளி இவன் அப்படின்றதுக்கு அடையாளம் இல்லை, இன்னும் சொல்லலை அவர். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள்னார். ஏன் அன்புள்ளவன் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? 2 கண்ணும் விழிகளிலிருந்து கண்ணீர் சிந்தி கொட்டும். அது அறிவாளி என்னைக்காவது கட்டுவானா? அவன் இப்படி பார்ப்பான், பார்த்துட்டு நடிக்கிறாங்க, இவன் அழுகிறதா அவனுக்கு நடிக்கிறதா தெரியும். அதனால பெரியவர்களே, நம்முடைய திருவள்ளுவர் பெருமான் மிகச் சிறப்பாக அறிவையும் ஆய்கிறார், அன்பையும் ஆய்கிறார், ரெண்டும் வேண்டும் என்று சொல்கிறார். வீட்டை ஆளுகிறவனுக்கு அன்பு ரொம்ப 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 ரொம்ப, நாட்டை ஆளுகிறவனுக்கும் அன்பு ரொம்ப ரொம்ப தேவை. அதான் நான் முதலே சொன்னபடி கம்பன் இறைவனை மன்னனை பற்றி சொல்லும்போது சொன்னா, தாய் ஒக்கும் அன்பில்னா, தாய் ஒக்கும் அன்பில். சரி,
ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும். மன்னன் எப்படி இருப்பான்? அவன் அன்பு காட்டுவதில் தாயை போல் இருப்பான். ஆய்ந்து நீதி நெறி வழங்குவதிலே அறிவை போல் இருப்பான். அப்படின்னா அறிவாகவும் நாம் இருக்க வேண்டும், அன்பாகவும் இருக்க வேண்டும். ஒரு மாத்திரை கூட அன்புதான் சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும்.